எதுவுமே தெரியாட்டியும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாக இருக்கக்கூடியவங்க நாட்டில் பல பேர் இருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் படித்தவர், அதாவது படித்தவர் பேசுகிற இங்கிலீஷுக்கும் எந்த படிப்பறிவுமே இல்லாதவங்க பேசுகிற இங்கிலீஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் எதுவுமே படிக்காதவங்க இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. எஸ் எஸ் எஸ், நோ 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 நோ, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பூரா ஆங்கிலம் கலந்து தான் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்கள அப்படி பேச வைக்கும். அதனால எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு ராஜா, அவர் வந்து அடிப்படையில் எந்த அறிவுமே இல்லாதவர். அவர் எப்படியோ வந்துட்டார், ராஜாவாக வந்துட்டார். ஆனாலும் அவர் பேரும் புகழோடு இருக்காருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மந்திரிகள் அவரை அப்படி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. எதுனாலும் ஆனால் மந்திரிகள் சொல்கிறத கேட்பார். அது நியாயமாகவும் சொல்லுவாங்க மந்திரிகளும். அதை கேட்டு அப்படியே நடந்தாருன்னா பேரும் புகழும் ராஜாவுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி இருக்கக்கூடியவர். ஒரு நாள் அரசவையில் அவர் ராஜா உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெரிய சங்கீத வித்வான் அவரை பார்க்க வந்திருந்தார். பிரபு, உங்கள் முன்னாடி ஒரு கச்சேரி பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்குறார். உடனே ராஜா வந்து இந்த பக்கத்தில் ஒரு மதியூக மந்திரி இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் கலைகள் தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகம் தீர்த்து வைக்கிறவர். அவரை பார்த்து அப்படின்னாரு. அவர் உடனே கண்ணை சிமிட்டினார். ஓகே சொல்லுங்க அப்படின்னு. ஓ, பண்ணிடலாமே, நம்ம முன்னாடி கச்சேரி பண்ணிடலாமே, நாளைக்கே வாங்கலேன், நாளைக்கு மாலை வேளையில் நம்ம கச்சேரியை நடத்தலாம் நம்ம முன்னாடி அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். உடனே சந்தோஷமாக சங்கீத வித்வான் போயிட்டாரு. அன்னைக்கு இரவு வந்து மதியூக மந்திரியை கூப்பிட்டு அனுப்பிச்சார் ராஜா. மந்திரியாரே, நீங்கள் சொன்னபடி அவருக்கு நம்ம அனுமதி வழங்கிட்டோம். ஆனால் நான் அவரை எப்படி எதிர்கொள்கிறது? அவர் சங்கீத வித்வானாச்சே. நம்மெல்லாம் உட்காந்துருக்கும்போது நம்ம முன்னாடி உட்காந்து அவர் சங்கீதத்தை அப்படி இப்படின்னு அப்படியே ரசித்து ஆலாபனம் பண்ணும்போது நான் எப்படி ரசிக்கிறது? எனக்கு அச்சரம் கூட தெரியாது, ஆனா ஒன்னா கூட தெரியாது அதில் அப்படின்னு இவர் சொன்னார். அது ஒன்றும் கவலை இல்லை, நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கச்சேரியை அமர்க்கலப்படுத்திடலாம் போங்க அப்படின்னார். எப்படி ராஜா, உங்களுக்கு தலைமுடி நிறையா இருக்கு, கிரீடம் வேற தலையில் வச்சுருப்பீங்க, பின்னாடி நிறைய முடி தொங்கும், அதில் மெலிசா ஒரு கயிறை கொண்டு வந்து அதை அழகாக வந்து உங்கள் முடியோட இணைச்சி கட்டி உங்களுக்கு பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன், உதவியாளர் மாதிரி பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஆடியன்ஸ் நிறையா உட்காந்துருப்பாங்க, எதிர்த்தாப்பில் கச்சேரி நடக்கும். எந்தெந்த இடத்துல ரசிக்கணுமோ அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுவேன், பின்னாடி நான் கையில் வச்சுருக்க உங்கள் தலைமுடியோடு கட்டியிருக்கிற அந்த கைத்தை மெதுவாக இழுத்து விடுவேன். ஒரு சுண்டுனா சபாஷ், பேஸ் பேஷ் அப்படின்னு சொல்லுங்கள், தலையை ஆட்டுங்க, பலமாக ஆட்டுங்க. 2 தடவை 3 தடவை இழுத்தன்னா சபாஷ் 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 சபாஷ்ன்னு சொல்லுங்கள், பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு. சரின்னு முடிவாயிடுச்சு. மறுநாள் சாயந்தரம் கச்சேரிக்கு வந்து வித்வான் உட்காந்தாரு. எல்லா பக்கவாத்தியங்கள்லாம் வந்து உட்காந்துச்சு. முன்னாடி நிறைய அரங்கம், நிறைய ஆடியன்ஸ், எல்லோரும் மக்கள்லாம் வந்து உட்காந்தாங்க. பிரமுகர்கள்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. ராஜாவும் வந்து உட்காந்தார். நைஸாக அவர் வந்து மதியூக மந்திரி என்ன பண்ணார், மெல்லிஸாக அந்த முடியில் ஒரு கைத்தை கட்டி அழகாக பின்னாடி உட்காந்துக்கிட்டார், யாருக்கும் தெரியாமல். கச்சேரி ஆரம்பமாச்சு. கச்சேரி 3 மணி நேரம் கச்சேரி பிரமாதமாக கடைசி வரைக்கும் தொய்வு இல்லாமல் போச்சு. கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சுண்டி இழுக்க இழுக்க இவரும் சபாஷ் சபாஷ்ன்னு சொல்ல சொல்ல சங்கீத வித்வானுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. பா, என்ன மாதிரி ரசிக்கிறார் ராஜா அப்படின்னு. அப்புறம் கடைசியில் முகாரி ராகம் முடிய போகும்போது முகாரி ராகத்தில் ஒரு பாட்டு வச்சார் சங்கீத வித்வான். அதுலேயும் கைத்தை பிடிச்சி இழுக்க இழுக்க சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்னார். ஆனால் அதில் அழுதுகிட்டே சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்னார். அது முகாரி ராகம்லாம் அவருக்கு தெரியாது, ஆனாலும் அழுதுகிட்டு சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்னார். கச்சேரி முடிஞ்சு எல்லாம் பலமாக கைதட்டி பொன்னாடைகள், விருதுகள், நிறைய பணம், காசு, நகைகள் எல்லாம் கொடுத்தார் ராஜா. சங்கீத வித்வான் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப நின்றுக்கிட்டே இருந்தார் ராஜாட்ட கேட்குறதுக்கு. ஏதோ கேட்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கார். ஏங்க எல்லாம் கொடுத்தாச்சுல, கிளம்ப வேண்டியதானே மந்திரி சொன்னார். இல்லைங்க மந்திரியாரே, ராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்டு போகணும், அதுக்காக நிற்கிறேன். என்ன கேட்கணும் கேளுங்க. அதாவது எல்லா பாட்டுக்கும் ரொம்ப சரியாக அழகாக ரசனை பண்ணி ரசித்து சபாஷ் சபாஷ் எல்லாம் சொன்னார். நான் கடைசியில் முகாரி ராகம் பாடினேன், அப்போ சிரிச்சுக்கிட்டே சபாஷ் சொல்லாமல்
கண்ணீர் அழுது 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 அழுதுகிட்டே சபாஷ் சொன்னாரு. அது எப்படி கரெக்டா சொன்னாரு அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னா. அதுவா, உன் பாட்டில் அவருக்கே அழுக வந்துருச்சியா போயா அப்படின்னு மதிய மந்திரி அவரை அனுப்பிச்சி விட்டு, எனக்கு அந்த சந்தேகம் தான் அது எப்படி நடந்துச்சுன்னு ராஜா கிட்ட மந்திரி கேட்டார். ராஜா சொன்னாரு, டேய் நீ மெல்லிசா ஒரு கைத்தை கொண்டு வந்து என் முடியல கட்டின்னு கட்டி இந்த 3 மணி நேரமும் இழு இழு இழுன்னு இழுத்து என் தலையே ரணமாகி போச்சு. கடைசியில் வலி தாங்க முடியாம தான் அழுக ஆரம்பித்தேன். கடைசி அந்த 2-3 தடவை நீ இழுக்கிறப்பெல்லாம் வலி தாங்காம தான் சபாஷ்ன்னு சொல்லிட்டு அழுதுனே ஒழிய உண்மையான சபாஷ் கிடையாது அது அப்படின்னா. அது முகாரிக்கு பொருத்தமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சமாளிக்கிறவங்க நாட்டில் நிறைய இருக்காங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.